சவுத் ஃபர்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்துல நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்றுக் கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசல்னால அங்க வந்த அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் 41 பேர் உயிரிழந்த ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் காயம்பட்டு இன்னைக்கு வரைக்கும் மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. பலரும் வீடு திரும்பியிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியா மட்டும் இல்லாமல் சீனா உட்பட இரங்கல் தெரிவிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கோர சம்பவம் அமைஞ்சிருக்கு. இன்னமும் தமிழ்நாட்டுல இந்த சோகம் நிலவுறதை நம்மளால பார்க்க முடியும். என்ன நடந்துச்சு, எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணியிருந்தா இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம்னு சொல்லி ஒரு கள ஆய்வு செஞ்சு நேரடியா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக 28ஆம் தேதி காலையே சவுத் வெஸ்ட் குழு நேரடியா கரூருக்கு போயிட்டோம். கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்சியில இருந்து பேருந்துல போகும்போதே பக்கத்து மாவட்டங்கள்ல அந்த சம்பவத்தினுடைய கோபமும் அது சார்ந்த சோகமும் ஆற்றாமையும் மக்கள் மத்தியில வெளிப்பட்டுச்சு. குறிப்பா அந்த பேருந்துல நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பெண்களும் ஆண்களும் விஜய் என்ன ரெண்டு கை இல்லாம புதுசா வானத்துல இருந்தா வந்தார், அவரை பார்க்க போய் எப்படி சாகணும்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சரியான இடம் கொடுத்துருக்கலாம், இந்த சின்ன இடத்துல பண்ணதுதான் இவ்வளவு பெரிய கோர சம்பவத்துக்கு காரணம்னு சொல்லி ஒரு பக்கமும் பேசினாங்க. இதையெல்லாம் தாண்டி சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்திற்கு நேரடியா போனோம். அந்த வேலுச்சாமிபுரம் மெயின் ஸ்டேஜுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே பைபாஸ் சாலை இருக்கு, அதை ஒட்டி ஒரு ரவுண்டானா இருக்கு. அந்த ரவுண்டானால இருந்தே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான செருப்புகள் அங்கங்க செதறி பேனர்கள்லாம் கிழிஞ்சு தாவேக்கா கொடி போட்ட துண்டுகள்லாம் செதறி கிடந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி நம்ம அந்த மெயின் ஸ்டேஜ் வேலுசாமிபுரத்துடைய பிரதான சாலையில இருக்கக்கூடிய அந்த கூட்டம் நடந்த மையப்பகுதிக்கு போனப்ப கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான செருப்புகள் ஒரே இடத்துல குவிஞ்சு கிடந்துச்சு. மரக்கிளைகள் உட்பட முறிஞ்சு கீழே விழுந்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல போடப்பட்டிருக்கக்கூடிய ஷெட்டு, அதே மாதிரி கூரைகள்லாம் பிரிஞ்சு மிக மோசமான நிலைமையில அந்த இடமே ஒரு பெரிய சண்டை நடந்திருந்தா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி காட்சி அளிச்சது. ஒரு கலவர பூமி மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு முன்னாடி நாள் இரவு எவ்வளவு மோசமா அங்க மக்கள் துன்பப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்கன்றத புரிஞ்சுக்க முடிஞ்சு. உடனே அங்க அந்த சம்பவங்களை நேர்ல பார்த்த 2 உள்ளூர் வாசிகள் கிட்ட பேசணும். ஒன்னு ராஜா, இன்னொன்னு வெற்றிவேல். 2 பேருமே சொன்னது என்னன்னா, இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கவே கூடாது, குறிப்பா இந்த இடத்துல அனுமதியே கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினருமே நாங்க கேட்ட இடத்த எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவர்கள் கேட்ட இடமான கரூருடைய ரவுண்டானா மெயின் பகுதியோ அல்லது உழவர் சந்தை பகுதியோ அதற்கான இடமான்னு கேட்டா உள்ளூர்வாசிகளே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல, கரூர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை மாநகரத்துக்குள்ள நடத்தவே முடியாது, நீங்க நடத்துறா இருந்தா அவுட்டர்ல தான் நடத்தணும்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னாங்க. கரூர்ல சமீபத்துல செப்டம்பர் 17ஆம் தேதி நடந்த திமுக முப்பெரும் விழா கூட அவுட்டர்ல பைபாஸ் சாலை அந்த ஏரியால தான் நடந்துச்சு அப்படின்றது இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25,000 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை தாங்குற அளவுக்கு கரூர்ல சாலைகளே இல்லை. எல்லா சாலைகளுமே குறுகிய சாலைகள் தான் இருக்கு. குறிப்பா இந்த உழவர் சந்தை மற்றும் ரவுண்டானா பகுதியில நாமளே நேரடியா போய் பார்த்தப்ப 2மே குறுகிய சாலைகள் தான். குறிப்பா ரவுண்டானா பகுதியில பக்கத்திலே ஒரு பாலம், அது கீழே ஆறு ஓடிட்டு இருக்கு. இதே சம்பவம் அங்க நடந்திருந்தா இன்னும் இந்த சம்பவம் மிக மோசமா நடந்திருக்கும், பலி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. உழவர் சந்தை மிக குறுகலான பாதை, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த வேலுசாமிபுரம் தான் 60க்கு 40 என்ற சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருந்த ஒரு இடம் அந்த ஏரியா மட்டும்தான். அதனாலதான் இங்க அனுமதி கொடுத்ததாகவும் கூறப்படுது. குறிப்பா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்துல இதே வேலுசாமிபுரத்துல எங்க விஜய் நின்று பேசினாலும் அதே இடத்துலதான் பேசிட்டு போயிருக்காரு. சோ அந்த அடிப்படையில காவல்துறை இந்த அனுமதியை வழங்கியிருக்காங்க. சோ இப்படிதான் கூட்டம் நடந்திருக்கு. அனுமதின்றது தாவேக்கா கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில மதியம் 3 மணியில தொடங்கி 10 மணி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு விஜய் அவர்கள் 3 மணிக்கு இந்த வென்யூக்கு வந்திருந்தா, கொஞ்சம் வெயில் இருக்கும் போதே வெளிச்சம் இருக்கும் போதே வந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு கம்மின்னு சொல்லி அங்க நம்ம பேசின உள்ளூர்வாசிகள் நம்ம கிட்ட சொன்னாங்க. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தாமதமாக 7 மணிக்கு மேலதான் வேலுசாமிபுரத்துக்குள்ளே வராது. குறிப்பா இந்த வேலுசாமிபுரம் அந்த கூட்டம் நடந்த மைய பகுதிக்கும் ரவுண்டானா பகுதிக்கும் கிட்டத்தட்ட 500 மீட்டர் தான் இருக்கு. நடுவில் ஒரு முனியப்பன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு. அந்த 500 மீட்டருக்கு முன்னாடில இருந்து இந்த மைய பகுதிக்கு விஜய் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆனதாக அங்க இருந்த மக்கள் சொன்னாங்க. இதனாலே அதிக கூட்டம் அதிக சேர்ந்து, குறிப்பா தாவேகா கட்சியினரும் அவருடைய தலைவர்களும் சமூக வலைதள பக்கங்கள்லயும் விஜய் 12 மணிக்கே வந்துருவாரு கூட்டம் நடக்கக்கூடிய வென்யூக்குன்னு சொல்லி போட்டனால காலையில 9 மணில இருந்தே வேலுசாமிபுரத்துக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு கிட்டத்தட்ட 12 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து மிக அதிகமான அளவுல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேல இன்னும் அது கூடுதலா ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அப்பயே ஒரு 10,000 15,000 ஆட்கள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க. குறிப்பா காலையில இருந்து வெயில் கரூர்ல வந்து ஒரு பயங்கரமான வெயில் இருக்கனால காலையில இருந்து வெயில்ல நின்று சரியான தண்ணி உணவு இல்லாதனால அதனாலையும் வந்து அங்க இருந்த தொண்டர்களும் ரசிகர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில தான் 7 மணிக்கு அந்த கூட்டம் நடக்கூடிய மைய பகுதிக்கு விஜய் வரும்போது விஜயோட கூடவே வரக்கூடிய ஒரு கூட்டம், அதாவது விஜயோடைய வாகனம், இந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தை பின்பற்றி வரக்கூடிய ஒரு கூட்டம்ன்றது கிட்டத்தட்ட அதுலயே ஒரு 1000 2000 நபர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க விஜய் எப்படியா பாத்தணும்ன்ற ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல அந்த வண்டியை பின்பற்றிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 மீட்டர் நெடுகிலும் இது ஒரு நீளமான சாலை. இந்த சாலையில வந்து ரவுண்டாகவோ இல்ல ஒரு வாகனத்தை சுத்தி எல்லாம் நிக்க முடியாது. வாகனம் நடுவில் நின்றுச்சுன்னா இந்த நீளமான சாலையில எல்லாரும் வந்து நீல வாக்குல தான் நிக்க முடியும். அப்ப பின்னாடி இருக்க, அதாவது 2 இடது மற்றும் வலது பக்கத்துல இருக்க தூரங்கள்ல இருக்க நபர்களுக்கு விஜய் தெரிய மாட்டாரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையப்பகுதியை நோக்கி வரதான் செய்வாங்க. அதையும் குறிப்பா அங்க இருந்த மக்கள் சொன்னது என்னன்னா, விஜய் ரவுண்டானா பகுதியில இருந்தே மக்களுக்கு கையசைத்து விட்டு வந்திருந்தாலோ அல்லது மக்களை சந்திக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்திருந்தாலோ இவ்வளவு கூட்டம் இங்க வந்திருக்காது. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா ரவுண்டானா பகுதிக்கு முன்னாடியே வந்து உள்ள உக்காந்துட்டாரு. அங்க இருந்து வந்து மையப்பகுதியில நேரா மேல வந்தாரு. அதோட விளைவா அங்க காத்துட்டு இருந்த மக்கள் எல்லோருமே மையப்பகுதியை நோக்கி வந்துட்டாங்க. இந்த மையப்பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வரும்போது அழுத்தம் தாங்க முடியாம கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அப்பதான் விஜய் வந்த கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளேயே அதிகமான மக்கள் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து அப்பதான் வந்து அதிகமான ஆம்புலன்ஸும் வந்து உள்ள வருது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 ஆம்புலன்ஸ் வந்த போதும் கூட அங்க இருக்க யாருக்குமே வந்து சீரியஸ்னஸ் புரியல. குறிப்பா மேல பேசிட்டு இருக்க விஜய் அவர்களுக்குமே அதோட சீரியஸ்னஸ் புரியல. ஒரு கட்டத்துல விஜய் அவர்களே வந்து என்னப்பா நம்ம ஆம்புலன்ஸ்ல நம்மளோட கட்சி கொடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் துணியில வந்து பேசுறாரு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் ஆரவாரமா வராங்க. இந்த ஆம்புலன்ஸை வந்து வில்லனைஸ் பண்றது, ஆம்புலன்ஸ் வந்து ஏதோ இவர்களுடைய கூட்டத்தை கலைக்கதான் வந்து அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி கூட்டத்துல வந்து உண்மையாலே யாருக்கோ பாதிப்பு ஏற்பட்டிருந்தா கூட அதை வந்து அவர்களுக்கு முறையான மருத்துவ வசதியை கொடுக்க விடாம பண்றதுன்றது ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரமா தமிழ்நாட்டுல உருவாகிட்டு வருது. அதை வந்து 27ஆம் தேதி நடந்த கூட்டத்துல இந்த விஷயம் மிக மிக மோசமா பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ள வந்த ஆம்புலன்ஸை அடிக்கிறது உடைக்கிறது அப்படின்ற வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதுல வந்து ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்றது என்னன்னா சும்மாவே அந்த ஆம்புலன்ஸ் வந்து சும்மா சுத்திட்டு இருந்துச்சு, இங்க வேலையேன்றாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா 7 மணிக்கு விஜய் வந்த உடனேயே கூட்டம் வருது. கூட்டம் எல்லாம் மையப்பகுதியை நோக்கி வந்தாலும் நெரிசல் ஆகுது. நெரிசல் ஆனோடனே மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. இது அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சீரியஸ்னஸ் புரியாம தொடர்ந்து இது நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து விஜய் அவர்களுக்குமே வந்து சொல்லப்படுது, இந்த மாதிரி நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவருடைய உதவியாளர் சொல்றாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ்க்கு வழி விட சொல்லுங்க, அப்ப கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களே வந்து அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ்னஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்களும் பாதிலே அவர்களுடைய ஸ்பீச் விட்டுட்டு மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணும்போது அவருடைய வாகனத்தை வந்து போறதுக்கே வழி இல்லாம அவ்வளவு நெரிசல் அதிகமானதுனால அதுக்கப்புறம் நடக்கூடிய விஷயங்கள்லாம் மிக மோசமா இருக்கு. அதாவது வந்து அதுக்கு முன்னாடியே அந்த ஜென்ரேட்டர் விழுந்தது, அதாவது கரண்ட் கட் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் மின்சாரத்துறையில இருந்து எந்த விதமான கரண்ட் கட்டும் நாங்க பண்ணலன்றத தெளிவுபடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கரண்ட் கட் நடந்துச்சுன்னு தமிழக வெற்றி கழகத்துல அடிச்சு சொல்றாங்க. ஆனா அது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களும் அது மட்டும் இல்லாம மின்சாரத்துறை சார்பிலும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இவர்களுடைய லைட் கம்பங்களுக்கும் அதே போல மைக் செட்டுக்கும் வந்து ஜென்ரேட்டர் வச்சு அந்த ஜென்ரேட்டரை வந்து மொத்தமா தகர கொட்டாகையினால வந்து மூடி வச்சிருந்தாங்க. இந்த கூட்ட நெரிசல் அதிகமாகி மக்கள் போய் அந்த தகர கொட்டகை மேல விழுந்து எல்லாருமே ஜென்ரேட்டர் மேல விழுந்த விளைவு அங்க இருந்த ஒயர் எல்லாம் வந்து கட்டாகி கொஞ்ச நேரத்துக்கு வந்து மின்சாரம் கட்டானதா அங்க இருக்க நேர்ல பார்த்த மக்கள் சொல்றாங்க. இந்த மின்சாரம் கட்டான கேப்ல இன்னுமே அந்த கூட்டத்துக்கு அதிக ஆங்ஸைட்டி ஆகி அவங்க பதட்டமாகி ஒருவர் மேல ஒருவர் உள்ள அந்த நேரத்துல கூரைகள் சரிய மேல இந்த தகர கொட்டகைகள் மீது நின்றுட்டு இருந்த அந்த தகர கொட்டகைகள் வந்து வெயிட் தாங்காம சரிய தொடர்ந்து ஒருவர் மீது ஒருவர் விழுந்து யாராலையும் காப்பாற்ற முடியல. ஒரு பக்கம் இருட்டா இருக்கு, ஒரு பக்கம் வந்து 50 பேர் அப்படியே 50 பேர் மேல விழுறாங்க, அவங்கள காப்பாற்ற முடியல, ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல. கிட்டத்தட்ட அரசோடைய கணக்குப்படி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட 39, அதாவது இறந்து போனவங்கல்ல 39 பேர் வரும்போதே இறந்துதான் வந்தாங்கன்றதுதான் அரசு தரப்புல சொல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு
கூட்டம் வந்து கலைந்த பிறகுதான் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, மயக்கம் போட்டு கிடக்குறாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடிஞ்சது. பாதி பேரை பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனாலுமே பலரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க அப்படின்றது அது. சமீபத்துல அட்டாப்சி ரிப்போர்ட் சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய தகவல்கள் கூட கிட்டத்தட்ட 20 பேர்கள் வந்து உடனடியா அந்த கடைசி 2-3 நிமிடங்கள்ல வந்து மூச்சு விட முடியாம இருந்து இறந்திருக்கிறதாக தான் அந்த உடற்கூறு ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த சம்பவம் வந்து நடந்ததற்கு முக்கிய காரணமா 2 பிரிவினர் என்னென்ன வைக்கிறாங்கன்றதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க கேட்ட விசாலமான, அதாவது இவ்வளவு பெரிய கூட்டத்தை அகாமடேட் பண்ற அளவுக்கான இடத்தை எங்களுக்கு கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு. 2வது போலீஸ் பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. 3வது எங்க சைடு எந்த தப்பும் இல்லை, நாங்க சரியா வந்துட்டோம் அப்படின்றது அவங்க சொல்றது. ஆனா காவல்துறை இதுக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்னன்னா, 500 காவல்துறையை நாங்க வந்து டிப்ளாய் பண்ணிருக்கோம் பாதுகாப்பு வசதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினர் 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ 20 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்ற கணக்குல நாங்க 500 பேரை வந்து நிறுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால பாதுகாப்பு தரப்புல எங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டோம். அங்க இருந்த மக்கள் கிட்ட கேட்கும்போது, கூட்டத்துக்குள்ள காவல்துறையே இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 போலீஸ் மட்டும் தான் உள்ள விஜயோட வாகனத்துக்கு பக்கத்துல இருந்தாங்க. மத்த எல்லாருமே வந்து இந்த முனியப்பன் கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. சோ இதுதான் வந்து காவல்துறை தரப்புலையும் தாவேகா தரப்புலையும் மக்கள் தரப்புலையும் சொல்லக்கூடிய காவல்துறை பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய உண்மைகள். காவல்துறை விஜயோட முன்னாடி திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்கள் நடந்த கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த கூட்டத்துக்கு எப்படி அதிகமா கொடுத்துருக்கோம், ஏன் அதிகமா கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாவே தங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இடம் பொறுத்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரிதான், கரூர்ல இவ்வளவு பெரிய இடத்தை அகாமடேட் பண்ற அளவுக்கு ஒரு ஏரியாவே கிடையாது. அப்படி நடத்தணும்னு சொன்னா கரூரோட அவுட்டர் பகுதிகளில் தான் இந்த கூட்டம் நடத்தி இருக்கணும். இத வந்து ஒருவேளை அரசு தரவே முடியாதுன்னு கராரா நின்றிருந்தா இந்த விஷயத்த தடுத்திருக்கலாம். ஆனா வந்து தாவேகா தரப்புல இருந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த இடத்த கேட்டு வாங்கியிருக்காங்க. அரசும் வந்து தவிர்க்க முடியாம, ஏன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடிதான் வேற ஒரு கட்சி கொடுத்துருக்கோம். அப்ப இந்த கட்சி கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அதை கொடுத்துருக்காங்க. சோ அதை தொடர்ந்துதான் இந்த பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அடுத்ததாக விஜய் காலதாமதமா வந்தது மிக முக்கியமான குற்றச்சாட்டா வைக்கப்படுது. அத களத்துல அந்த மக்களுமே உறுதிப்படுத்திருக்காங்க. விஜய் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணிக்கு வந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் நடந்திருக்காது. இரவு, இருட்டு, வெளிச்சமின்மை, அது மட்டும் இல்லாம ஒரு நீண்ட நேரம் வந்து தண்ணி சாப்பாடு இல்லாம காத்து இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால மக்கள் வந்து மிக மோசமான உடல்நிலைக்கு போய் இறந்திருக்காங்க அப்படின்றதுதான் களத்துல நாம கேள்விப்பட்ட விஷயங்கள். இந்த நிலைமையில ஆன்லைன் முழுவதும் யார் மீது தப்பு, தமிழக அரசு மீது தப்புன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினரும், இன்னொரு பக்கம் தமிழக எதிர்கட்சிகள் வந்து தமிழக அரசு தான் வந்து பாதுகாப்பு வழங்கியிருக்கணும்னு சொல்லி எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினா இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடு அரசு சார்ந்து இது வரைக்கும் மீடியாக்களிடம் பேசிய எந்த ஒரு அமைச்சரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கூட இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் விஜய் பெயரையோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் பெயரையோ இதற்கு பொறுப்பாக நிறுத்தவே இல்லை, சொல்லவும் இல்லை. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது, ஓய்வு பெற்ற நீதி அரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில நாங்க வந்து ஒரு கமிஷனை அறிவிச்சிருக்கோம். அந்த கமிஷன் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆய்வோட அறிக்கை வரட்டும், அதுக்கப்புறம் நடவடிக்கை குறித்து பேசலாம், யார் இதுக்கு பொறுப்பு என்றதை பேசலாம். அது வரைக்கும் நாங்க அரசியலா எந்த கருத்தும் தெரிவிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசும் சொல்லிச்சு. தற்போது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, அவர்களை மீட்டு கொண்டு வருவதுதான் தங்களுடைய முதல் கடமைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையிலதான் மாறி மாறி பிளேம் கேம் நடந்துட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல யாரெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்களோ, முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு பரப்பாதீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ஆனா யாரெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்களோ அவர்கள் மீதெல்லாம் வந்து காவல்துறை கிட்டத்தட்ட இது வரைக்கும் 25 பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. ஊடகவியலாளர் மற்றும் யூடியூபர் ரெட்பிக்ஸ் மேல வந்து வழக்கு போட்டு அவரை வந்து இன்னைக்கு காலையில கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 தாவேகாவை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஒரு பாஜகவை சேர்ந்த உறுப்பினரை வந்து இது வரைக்கும் கைது செஞ்சிருக்காங்க. அவங்களும் வந்து வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல யாரும் அவதூறுகளை பரப்பி பதட்டத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லி அவங்களுமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையிலதான் இது போன்ற மோசமான சம்பவங்கள் இனிமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றங்கள் ஏற்கனவே வலியுறுத்திருக்கு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் போட்ட ஒரு வழக்கிலேயே நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கு. அந்த கட்சிகள் தான் வந்து பொறுப்போட பார்த்துக்கணும் தன்னை நம்பி வர கூட்டத்தன்ட்டு. அப்ப ஒரு கட்சி ஏற்கனவே உள்ள விதிகளை ஃபாலோ பண்ணல அல்லது அரசு அதை வந்து உறுதிப்படுத்தல அப்படின்னு சொன்னா எவ்வளவு மிகப்பெரிய மோசமான சம்பவம் நடக்குன்றதுக்கு கரூர் சம்பவம் ஒரு உதாரணம்.
எதிர்காலங்களில இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான். நன்றி, வணக்கம்.